படிக்கிறோம், மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். இந்நாளில் அவர்களுக்கு நன்றி கூறினால் மட்டும் போதுமா? சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம் என்று மாதட்டி கூறுவதற்கு முன் பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். இல்லை மீண்டும் கைபேசிக்கு அடிமையாகிறோமா என்று சிந்திக்க வேண்டும். இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழலாக போகிறது? இந்த அவையில் இருப்பவரில் யார் தனது லட்சியத்தை அடைய போகிறார்? என்னை கேட்டால் இந்த அவையில் இருக்கும் அனைத்து மூங்கில்களுமே புல்லாங்குழலாக வேண்டும் என்றுதான் கூறுவேன். இன்னும் 20 வருடம் கழித்து ஒரு உயர் மேடையில் நீங்களும் நான் ஒரு IAS ஆகவும் நீங்கள் ஒரு IPS ஆகவும் ஏறி நின்று ஒரே மேடையில் நின்று கைகளுக்க வேண்டும். இதற்கு தானே பள்ளி படிப்பு, சுதந்திர போராட்டம் அனைத்தும். இன்று நீ சாதாரண மாணவன், நாளைய தலைவன். ஒரு சாதாரண பஸ் கண்டக்டர் தானே பின்னால் சூப்பர் ஸ்டார். பார்க்க சுமாராக இருக்கிறான் என்று கூறியவர் தானே வெற்றியின் கதாநாயகனாக வந்து இன்று தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறார். திறமைக்கு வயது இல்லை, முயற்சிக்கு தோல்வி இல்லை. தன்னம்பிக்கையோடு எழும் இளைஞர்களுக்கு வெற்றி தூரம் இல்லை. எழுந்திருங்கள், விழித்திருங்கள், லட்சியத்தை அடையும் வரை ஓயாதிருங்கள் என்று கூறிய விவேகானந்தரில் இருந்து தூக்கத்தில் வருவது கனவு அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என கூறிய அப்துல் கலாம் வரை சாதித்த அனைவரும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். சாதிக்க முதலில் உன்னிடம் என்ன இல்லை என்று தேடுவதை விட சாதிக்க முதலில் என்னிடம் என்ன இருக்கிறது என்று சிந்திக்க வேண்டும். சாதிக்க முதலில் என்னிடம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். திறமை ஒருவனுக்கு கனவு என்றால் கல்வி அதன் திறவுகோல். ராமேஸ்வர சிறுவனின் வாணியின் கனவுதான் அவரை இன்று ஏவுகணை நாயகனாக்கியது. மட்டைப்பந்து சச்சின் கொண்ட காதல் தான் அவரை இன்று கிரிக்கெட்டின் கடவுளாக்கியது. கணினியில் அண்ணன் சுந்தர் பிச்சை கொண்ட ஆர்வம் தான் அவரை இன்று சாதனை நாயகனாக்கியது. தமிழில் கொண்ட ஆர்வம் தான் பிக் பாஸில் வெற்றி பெற்ற கல்லலை சேர்ந்த முத்துக்குமார் அண்ணனின் வெற்றிக்கு காரணமாய் இருந்தது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் 1க்கு 2 பிரம்மாண்ட கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்திய எனது ஐயா வ.உ.சியின் கனவு மெய்ப்பட்டது.